நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம். தமிழகம் முழுவதும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக தொண்டர்கள். நூறு நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகை 4034 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும். நமக்கான நிதியை வழங்கும் வரை மத்திய பாஜகவிற்கு எதிராக போராடுவோம் என திமுக எம்பி TR பாலு தகவல். நம்முடைய கணக்கு பிரகாரம் 4034 கோடி குறைஞ்சிருக்குது அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம், பார்லிமெண்ட்லயும் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சொல்லுவோம். இவங்க கொடுக்கிற வரைக்கும் போராடுவோம். தவேக தொண்டர்களை உற்சாகப்படுத்த விஜய் பேசி வருகிறார். உண்மையான எதிர்க்கட்சி அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் டெல்லிக்கு ரகசிய பயணம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு திரும்பியதாக தகவல். தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகளால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவாகும் வழக்குகள் 6% குறைந்துள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. காவலர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். காவலர்களுக்கான வாகனங்கள், குடியிருப்புகளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மியான்மர் நாட்டை உருகுலைத்த பயங்கர பூகம்பத்தில் சிக்கி 1000க்கும் மேற்பட்டோர் பலி. பூமிக்குள் மரண ஓலம் கேட்பதால் சோகத்தில் மியான்மர் மக்கள். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நிலநடுக்கத்தால் நிலைகுலைந்த கட்டிடங்கள். 17 பேர் பலியான நிலையில் கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணி 2வது நாளாக தீவிரம். தமிழகத்தில் ஒருவரை 27.72 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பேட்டி. ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 5 வயது குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. IPL வரலாற்றில் 3000 ரன்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் ரவீந்திர ஜடேஜா. நேற்றைய போட்டியின் போது ஜடேஜா புதிய மைல்கல்லை எட்டினார். IPL தொடரில் மும்பை, குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. முதல் வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிரம்.